விஜய் வந்து வீட்டுக்கு போயிட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து அவங்க சித்தப்பாவ போட்டு வெளிய தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறாரு. எதுக்காக வந்து காவேரிக்கு வீட்ல போயிட்டு டைவர்ஸ் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டதுக்கு வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம பாட்டி வந்து சொல்றாங்க. உன் நல்லதுக்கு தான்ப்பா எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு, அத கேட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. எது நல்லதுக்கு? என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்கீங்க. என் அம்மா இருந்தாங்கன்னா இப்படி பண்ணியிருப்பாங்களா? நீங்க பாட்டின்றதால தானே என் மனச புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாரு. அத கேட்டு பாட்டி அழறாங்க. உடனே வந்து இங்க பாரு விஜய் தெரியாம பாட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. இல்ல தாத்தா, இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சு கூட பார்க்கல. நான் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்களும் என்னை ஏமாத்துனா எப்படி தாத்தா? நீங்க தானே தாத்தா எனக்கு எல்லாமே இப்படி பண்ணிட்டீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லப்பா அது வந்து நான் சொன்னேன்ப்பா கல்யாணிக்கிட்ட, அவ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து விஜய் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. உடனே கல்யாணி வராங்க. வந்துட்டு அவங்க பாட்டி வந்து ஏன் விஜய் இப்படி போய் இப்போ எங்கடா போற? எங்காவது கண்காணி இடத்துக்கு போயிட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏன் போகணும்? எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா. இங்கே பாருங்க நான் எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோ அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பண்ணி வச்ச வேலை அப்படி. நான் என் பொண்டாட்டி தான் விரும்புகிறேன். எக்காரணம் கொண்டும் என் பொண்டாட்டி நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு என் மாமியாருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கேன். ஏன்னா நீங்கள் பண்ணி விட்ட வேலை அப்படி இருக்குது. அதனால் அவங்க வீட்டில் தங்கி நான் நிரூபிக்க போகிறேன். என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் பொண்டாட்டி நான் கூட்டின்னு வருவேன். நீங்களும் தெரிஞ்சுக்குங்க என் பொண்டாட்டி எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. இந்த சொத்து சுகம் இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என் காவேரி மட்டும் தான் எனக்கு முக்கியம். அதை உங்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன், அவங்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன். அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. என் ஒய்ஃப் கூட சேர்ந்து நான் கஷ்டப்படுறேன்றாங்க. ஏன்டா உனக்குன்னா தலையெழுத்தாடான்னு அவங்க சித்தி கேட்குறாங்க. ஆமா சித்தி, தலையெழுத்து தான். என் காவேரி எனக்கு வேணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் எடுக்க தயாராக இருக்கேன். நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல. அதே மாதிரி என் மாமியாரும் புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், எக்காரணம் கொண்டும் இந்த முடிவுக்கு யாரும் வந்து சம்மதம் கிடையாது. அவங்களாம் என்ன சொல்லலை வான்னு சொல்லிட்டு. இது நானாக எடுத்த முடிவு. அதனால் இதுலையாவது தயவுசெய்து என்னை நிம்மதியாக விடுங்க. இந்த முடிவையும் வந்து கெடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேசலாம் அவங்கள அப்படின்லாம் முடிவு பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு விஜய். அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தாத்தா வந்து என்ன விஜய் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க? இங்கே தாத்தா விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏன்பா இப்படிலாம் பண்ணுற? ப்ளீஸ் தாத்தா, என்னை நீங்களாவது புரிஞ்சுக்குங்க. என்னை யார் புரிஞ்சுக்கினாலும் பரவாயில்ல தாத்தா, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கள்ல. எனக்கு காவேரி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. நான் வரேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக விஜய் திரும்பி வருவான். ஏன்னா சாரதா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் குணத்தை பற்றியும் தெரியும். அவள் வந்து விஜய் அங்கே வாழவே விட மாட்டா. போன கையோடு திரும்பி வரானா இல்லையா மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து நிற்கிறாரு. அதை பார்த்து சாரதாக்கு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் மொத்தமாக வந்துட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு உணர வைக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ பாருங்கள், எனக்கு நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். இப்போ என்னை ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி இது இப்படி பண்ணியிருக்காரு? இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவங்க எல்லோரும் எங்களை தானே தப்பாக நினைப்பாங்க. நாங்கள் தான் உங்களை வர வச்சுப்போம், எங்கள் பொண்ணை காட்டி வர வச்சோன்னு நினைப்பாங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிலாம் நான் வாழ முடியாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் என்னை நம்புறீங்களா நம்பலையா அவ்வளோதான். நீங்கள் என்னை நம்புற வரைக்கும் நான் இங்கே தாங்க இருப்பேன். என்னை எப்போ நம்பி என் ஒய்ஃபை நீங்கள் கூட அனுப்புகிறீங்களோ அனுப்புங்க. அது வரைக்கும் என் ஒய்ஃப் கூட அவளை பார்த்துக்கிட்டு என் பாப்பாவை பார்த்துட்டு நான் அவள் கூட தான் இருப்பேன். அவளை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒருவேளை நான் இருக்கக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க ரூம் இருக்குல்லையே, அங்கே நாங்கள் 2 பேர் தங்கிக்கிறோம். ஆனால் நாங்கள் இதுக்கப்புறம் பிரியறதுக்கு தயாராக இல்லைங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு சாரதா என்ன பண்ண தவிக்கிறாங்க. அதான் அந்த பையன் அவ்வளோ சொல்கிறான் அல்லடி, அப்புறம் என்னடி? இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் இருந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. பாட்டி தேங்க்ஸ் பாட்டி அப்படின்றாங்க. காவேரி பாட்டி நம்ம ரூமுக்கு போகலாம், நம்ம முதல்ல அதெல்லாம் ரெடி பண்ணணும்ல வா அப்படி சொல்லிட்டு கையோடு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே கிடக்குது பாரு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாரு. அங்கே இருக்க பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு உடனே அவங்க ஒய்ஃபை வந்து பத்திரமா முதல்ல காவேரி நீ எதுவுமே சாப்பிடல, இங்கே பாரு நான் உனக்கு சூப் வச்சு தரேன் அப்படி சொல்லிட்டு சமையல் பண்ணி கொடுக்குறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பூரிச்சு போகிறாங்க. பாத்தியா எப்படி கவனிச்சுக்கிறான்னு? இந்த மாதிரி தான் நீ புருஷனா கவனிச்சுக்கணும். எனக்கு இதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் அவங்க வீடு நினச்சாதான் பயமாக இருக்குது, அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. அதெல்லாம் மறந்துடு சாரதா, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க 2 பேரையும் பாரு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்ன வேணும் சாரதா அப்படின்னு அவங்கள பார்த்து பூரிச்சு போகிறாங்க சாரதா.